மீண்டும் பால்வளத்துறை அமைச்சரானார் மனோ தங்கராஜ். ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு. அமைச்சர் மனோ தங்கராஜ் பதவியேற்பு விழாவில் அருகருகே அமர்ந்திருந்த ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருவருக்கும் இடையே மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில் கைகுலுக்கிக் கொண்டு உரையாடினர். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்வு. பண்டிகை கால முன்பணத்தை 20,000 ரூபாயாக அதிகரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கலைத்துறையில் சிறப்பான சேவையாற்றியதற்காக குடியரசுத் தலைவரிடம் பத்ம பூஷன் விருது பெற்றார் நடிகர் ஸ்ரீ எஸ். அஜித் குமார். மனைவி ஷாலினி உட்பட குடும்பத்தினர் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின், செஃப் தாமு உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நடிகர் பாலகிருஷ்ணா, இந்திய ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷும் பத்ம விருதுகளை பெற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து உணவு தேடிய சிறுத்தை. வெளியேறியவுடன் சாதுரியமாக செயல்பட்டு கதவை அடைத்த காவலர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வரக்கூடிய 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. நீதிபதி நந்தினி தேவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் திட்டமிட்டபடி தீர்ப்பு வழங்கப்படுமா என்றும் எதிர்பார்ப்பு. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய ஹாசிம் மூசா பாகிஸ்தான் ராணுவ சிறப்பு பிரிவில் பணியாற்றியவர் என்று தகவல். தாக்குதல் நடைபெற்ற லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பி வைத்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல். திடீர் மின்தடையால் ஸ்பெயினில் அவசர நிலை பிரகடனம். இருளில் மூழ்கிய பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகலில் பொதுமக்கள் கடும் அவதி. IPL போட்டியில் 35 பந்துகளில் சதம் அடித்து சாதித்த 14 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்ஷி. சர்வதேச பந்து வீச்சாளர்களை திக்கு முக்காட செய்த இளங்கன்று. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இந்த பின்னணியுடைய என்ன? பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகிய பிறகு முதல் முறையாக நேற்று டெல்லி சென்றிருந்தார். டெல்லி சென்ற அவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஏன்னா அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை பின்புலமாக கொண்டவர்கள். தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி சென்று மத்திய அரசுல பங்கம் வகிக்கக்கூடியவர்கள். அதே போல முதல் முறையாக அவர் தேர்வாகி சென்றிருக்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். கட்சி சார்ந்த பணிகள், கூட்டணிக்கு அப்புறம் இந்த சந்திப்பானது அவர் மாநில தலைவராக வந்த பிறகு கூட்டணியானது அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகாக இந்த சந்திப்பும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பணிகளை எவ்வாறாக மேற்கொள்வது, அடுத்த கட்டமாக கட்சியை வலுப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளும் கூட்டணி சார்ந்த சில விஷயங்களும் பேசப்பட்டதாக தகவல் இருக்கிறது. அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றும் சில முக்கியமான கீ லீடர்ஸ், முக்கியமான பாஜகவுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை முடித்துக்கொண்டு இன்று இரவு அவர் டெல்லியிலிருந்து சென்னை திரும்புவார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறது. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபொழுது அவ்வப்போது டெல்லி சென்று விட்டு இதே போல பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து வருவார். முதல் முறையாக நயினார் நாகேந்திரன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பதை அவர் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய பிறகாக தனது கட்சி நிர்வாகிகளிடமும் செய்தியாளர்களிடமும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் ஆகியோரை தொடர்ச்சியாக சந்தித்திருக்கிறார் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜக வட்டாரங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ். ஜம்மு காஷ்மீரில் பாதிக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.
கூடுதல் விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் பின்னணி என்ன? தேவா, அதாவது இந்த பகல்காம் நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து தற்போது சுமார் காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலா தலங்களில் சுமார் 48 சுற்றுலா தலங்கள் தற்போது தற்காலிகமாக மூடப்படுவதாக அந்த ஜம்மு காஷ்மீர் அரசானது தெரிவித்திருக்கிறது. மிச்சமுள்ள பகுதிகள், அதாவது எஞ்சியுள்ள சுற்றுலா தலங்களில் போதிய பாதுகாப்பு படையினர் ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகல்காமில் நடந்த இந்த பைஸ்ராம் பகுதி என்பது வழக்கமாக சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது. சுமார் 1 மணி நேரம் அது கரடுமுரடான பாதையில் நடந்து சென்றுதான் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். அண்மையில் நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பைஸ்ராம் பகுதிக்கு செல்வதற்கு உரிய அனுமதி நாங்கள் கொடுக்கவில்லை, ஆனாலும் அங்கு சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தனர் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் அந்த பைஸ்ராம் பகுதி ஏற்கனவே சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 மாதங்களாக அங்கு சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்தனர். இதனால் அதாவது அனுமதி யார் கொடுப்பது, இல்ல இதுக்கான இந்த செக்யூரிட்டி ஆடிட் எல்லாம் யார் செய்வது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது சுமார் 48 சுற்றுலா தலங்களை தற்போது தற்காலிகமாக மூடி ஜம்மு காஷ்மீர் அரசானது தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இனி இந்த பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி ஆடிட் என்று சொல்வார்கள், அதெல்லாம் முடிந்த பிறகுதான் இனி இந்த தற்காலிகமாக மூடப்பட்ட இந்த சுற்றுலா தலங்கள் துறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவா. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் கடும் சரிவை சந்தித்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி மகிழன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மின் மோட்டாரை இயக்கிய பொழுது மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமேனி ஏரி கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி அனுஷ்கா வீட்டின் பின்புறம் உள்ள மின் மோட்டாரை இயக்க சுவிட்ச் ஆன் செய்துள்ளார். அப்போது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட அவரை அக்கம்பக்கத்தினர் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் பலனளிக்காமல் அனுஷ்கா உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே கிராமத் தலைவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குயவனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் தலைவரான காசிலிங்கம் வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கழுத்து மற்றும் மார்பக பகுதிகளில் கத்திக்குத்து காயத்துடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சொத்து பிரச்சனையா அல்ல வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த நாவித் அகமது தனது காரை சர்வீஸுக்கு விடுவதற்காக சேலம் பைபாஸில் உள்ள சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துச் சென்றார். அப்போது முன்பகுதியில் இருந்து புகை வருவதை பார்த்த நாவித் அகமதும் மெக்கானிக்கும் காரில் இருந்து இறங்கியுள்ளனர். அதன்பின் தீப்பற்றி மளமளவென கார் முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். ஈரோடு அருகே விவசாய தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த 5 ஆடுகள் விலங்கு கடித்து உயிரிழந்தது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் நகர் நாரங்காட்டில் ஈஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்த தோட்டத்தில் தங்கவேல் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அவற்றை பட்டியல் அடைத்து வைத்திருந்தார். காலையில் வந்து பார்த்தபோது 5 ஆடுகள் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து இறந்து கிடந்தன.